ஃபாரன்சிக் டாக்டர், நீங்க சாட்சி கொண்டுக்கு வாங்க. வணக்கம். அவங்க சொன்ன விஷயமெல்லாம் உண்மைதானா? ஸ்கின் லேங்கிறது கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து தான் ஆக்ட் பண்ணும். அவர் சொன்ன கேஸ் பற்றி எனக்கு நல்லா தெரியும். இட் வாஸ் அ ட்ரூ இன்சிடென்ட். இன் ரேர் கேசஸ் தேர் இஸ் அ சான்ஸ். சரி, நீங்க போய் உட்காரலாம். தேங்க்யூ சார். யுவர் ஆனர், 190% ஃபாரன்சிக் ரிசல்ட்ஸில் மேனிப்புலேஷன் நடக்கிற சான்ஸே இல்லை. அப்போது மற்ற 10% மேனிப்புலேஷன் நடக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ அந்த 10% இந்த ரிப்போர்ட்ஸ் ஏன் இருக்கக்கூடாது? யுவர் ஆனர், வித் யுவர் பெர்மிஷன் PWSA முகமதை கொஸ்டின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாம் உண்மையாக சொல்லுவேன் சார். எஸ்ஐ சார், நீங்கள் கிரைம் ஸ்பாட்லேருந்து டைரெக்டாக செலம் வீட்டுக்கு போய் அவரோட வீட்டு எதுக்காக சர்ச் பண்ணணும்னு தோணுச்சு? கிரைம் ஸ்பாட்டில் நடந்த விஷயத்த செலங்கிட்ட தெளிவாக எல்லாத்தையும் விசாரித்தோம். அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஃபால்ஸுன்னு தோணுச்சு. கிரைம் ஸ்பாட்டில் க்ளூவாக கிடச்ச அந்த பட்டனும் அன்றைக்கி அவன் போட்டிருந்த சட்டையில் இருந்த பட்டனும் ஒன்று தான். அன்றைக்கி அவன் போட்டிருந்த சட்டையில் காலர் பட்டன் கூட இல்லை. அதனால் சந்தேகம் வந்து கஸ்டடியில் எடுத்தோம் சார். அதுக்கப்புறம் அவன் வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு எங்கே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சது? ஜோசப் சார் வீட்டோட பின்னாடி கதவு சாவி அவங்ககிட்ட இருக்குது. அந்த சாவி எப்படி வந்ததுன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்னமோ ஜோசப் சாருக்கு நரம்பு வீக்னஸ் ஏதோ இருக்குன்னு, அந்த பிரச்சனை வரும்போது அவர் மருந்து சாப்பிட்ணுன்னு அந்த டைமில் எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா நான் போய் டேப்லெட்ஸ் கொடுக்கணுன்னு டாக்டர் சொன்னதாக சொல்லி என்கிட்ட சொன்னேன் சார். அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக வரணும்னு சொன்னான் சார். எனக்கு என்னமோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸுன்னு தோணுச்சு. இட் வாஸ் அ க்ளீன் கிரைம் சார். எங்கேயும் கதவை உடச்ச மாதிரி தெரியல. இந்த மாதிரி கேசஸில் தெரிஞ்சவங்களே கொலை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். உங்களுக்கு செலம் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்கிறது உங்களோட அசம்ஷனா? ஆமாம் சார். யுவர் ஆனர், எஸ்ஐ சார் சொல்கிறதுக்கும் உண்மைக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. இதில் ஜோசப் ஃபாதரோட பொண்ணு மேரியோட வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவங்க யூஎஸில் இருக்கிறதுனால ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? என் பேர் மேரி ஜோசப், ஆண்ட்ரூ ஜோசஃபோட பொண்ணு. செலம் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அவர் அப்பாவோட கொலையில மெயின் அக்யூஸ்ட்னு சொன்னா எங்களால நம்பவே முடியாது. செலம்க்கு எங்க அப்பா பின்னாடி கதவோட சாவி கொடுத்தது உண்மைதான். எங்க அப்பாவோட கொலைக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சீக்கிரமே அவங்கள பிடிச்சு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். யுவர் ஆனர், டிஃபென்ஸ் லாயர் தன்னோட சுயநலத்துக்காக ஒரு குற்றவாளிக்கு உதவி செய்யும் விதமா காவல்துறை அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண சாட்சிகள் அனைத்தையும் தப்புன்னு சொல்றது ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. காவல்துறை சாமர்த்தியமா செயல்பட்டு குற்றவாளி வீட்டில் விக்டிம கொலை செய்ய உபயோகப்படுத்தின வெப்பன், அவர் வீட்டுல காணாம போன பணத்தை ரெட் ஹேண்டடா பிடிச்சாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு தப்பும் நடக்கவில்லை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எந்த பேக்ல அந்த மர்டர் வெப்பன் கேஷ் கிடைச்சதோ அந்த பேக்கை கொண்டு வந்து கொடுத்தது டேவிடோட கார் டிரைவர்னு என்கொயரி ரிப்போர்ட்ல செலமோட அக்கா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கண்டுக்கவே இல்லை. யுவர் ஆனர், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது குற்றவாளியின் தாயார். டிஃபென்ஸ் லாயர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை புடிச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல தப்பு இருக்குன்னு சொல்றது இட்ஸ் a wrong word. யுவர் ஆனர், செலமோட அக்கா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அவங்க யாருன்னு தெரியாத ஆள்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்லை. அவங்க கிளியரா நேம் அண்ட் டீடைல் சொல்லும்போது போலீஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக கண்டுக்கலன்னு சுத்தமா புரியல. என்கொயரி ரிப்போர்ட்ல அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை உண்மையிலேயே நீங்க வெரிஃபை பண்ணலையா சார்? அது சே எஸ் ஆர் நோ? நோ சார்.